ஸோ ரயில்வே துறையில் ஒரு வேலைவாய்ப்பு வழி போட்டிருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1110 வேக்கண்ட். ஓகே, 1110 வேக்கண்ட். ஸோ எதுக்குன்னா அப்பன்டிஸ்ஷிப் ட்ரைனிங் 10th 12th ஐடி அப்ளை பண்ணால் அதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 11/8/2025. ஓகேங்களா, லாஸ்ட் டேட்டு. இதுதான் அதோட வெப்சைட்டு. ஓகேங்களா, உள்ள பண்ணே தெரியும். இதை நான் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, வெப்சைட் வந்து https://bb.icf.government இந்தியன் கோச் ஃபேக்ட்ரி. ஓகே, சென்னை தான். ஓப்பனிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 12/7, க்ளோசிங் டேட்டு 11/8/2025. ஸோ என்னென்ன இப்போது இதுக்கு கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், மேஷினிஸ்ட்டு, பெயிண்டர், வெல்டர்னு சொல்லி மொத்தம் 670 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 670. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து எக்ஸ் ஐடிஐ. ஸோ இங்கே ரேடியல்ஸ் வந்து ஒரு 10 கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, 1100 வேக்கண்ட்டு. குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, 10th 12th ஐடிஐ எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, இதில் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் ஹவு டு அப்ளை ஆன்லைன், ஒன்லி த்ரூ ஆன்லைன் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா. ஸோ ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மெஷினிஸ்ட் வந்து 10th ஸ்டாண்டர்டு. ஓகே, வித் சயின்ஸ் மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 10+2. ஓகே, 10+2 சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டர், ப்ரோக்ராமிங் வந்து 8th ஸ்டாண்டர்டு, ஃபிட்டருக்கு 8th 12th, எப்படி ரேடியல்ஸி 12th ஸ்டாண்டர்ட் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10th வரைக்கும் இருந்தால் ஸ்கூல் பாஸ் அவுட் இருந்தால் 6000, ப்ரெஷருக்கு 7000, எக்ஸ்ஐடிஐக்கு 7000. ஓகே, தேங்க்யூ.